Please subscribe Sadhguru Sai Creations. ஆண்களுக்கு ஒரு சிலருக்கு சில வயதிற்கு அப்புறம் ஒரு 40 வயதை கடந்து இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்டாமினா குறைந்த மாதிரியே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய யங் அடல்ட்ஸ் நிறைய பேர் இந்த விஷயத்துக்கு வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கும். ரொம்ப லீனாக ஒல்லியாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உடல் எடை ரொம்ப குறைந்து ஒல்லியாக இருக்கக்கூடிய நபர்கள் அது வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ இந்த மாதிரி உடலில் அந்த பலம் குறைந்து இருக்கக்கூடிய தன்மைக்கு காரணம் என்ன? எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்தால் ஒரு பலம் திரும்பவும் நமக்கு வந்து ஒரு ஸ்டாமினா வந்து கிடைக்கும்? முகம் எலும்பெல்லாம் எனக்கு அப்படியே தெரியுது, உடல் வந்து ரொம்ப மெலிஞ்சு போன மாதிரி இருக்குது, என்ன தான் ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலும் எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது, என்ன செய்யலானே தெரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி நான் சொல்கிற இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து இந்த மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஆண்களுக்கு ஒரு சிலருக்கு சில வயதிற்கு அப்புறம் ஒரு 40 வயதை கடந்து இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்டாமினா குறைந்த மாதிரியே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய யங் அடல்ட்ஸ் நிறைய பேர் இந்த விஷயத்துக்கு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். என்னன்னே தெரியலங்க, எனக்கு ஸ்டாமினா ரொம்ப குறைவாக இருக்குது, சோர்வாகவே இருக்குது, உடல் எப்பொழுதுமே ஒரு பலவீனமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் உணவு சாப்பிட்டாலும் அதனுடைய முழுமையான ஒரு சத்துக்கள் எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி உடல் எடையும் அதிகரிக்காமல் ரொம்ப லீனாக ஒல்லியாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உடல் எடை ரொம்ப குறைந்து ஒல்லியாக இருக்கக்கூடிய நபர்கள் அது வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ எதனால் நமக்கு நம்ம சாப்பிட்ற உணவு உடலில் வந்து சேராமலே ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்கும். ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறமே ஒரு 40 வயதை தாண்டும் போது நம்ம உடலில் ஸ்டாமினா குறையக்கூடிய நிலைமையும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உடலில் அந்த பலம் குறைந்து இருக்கக்கூடிய தன்மைக்கு காரணம் என்ன? எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்தால் ஒரு பலம் திரும்பவும் நமக்கு வந்து ஒரு ஸ்டாமினா வந்து கிடைக்கும்? ஸோ இப்போது இந்த மாதிரி கண்டிஷனில் இந்த டெஸ்டோஸ்டரான் லெவல் வந்து செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ மேல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் லெவல் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது குறைவாக இருந்ததுன்னா இந்த மாதிரி உடல் சோர்வு எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய ஆண்கள் வந்து சொல்லுவாங்க, எனக்கு உடல் சோர்வு இருந்துக்கிட்டே இருக்குங்க, எப்போவுமே இந்த ஒர்க் அப்புறம் செஞ்சுக்கலான்னு தோணும், மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும், அதிகமாக ஸ்வெட்டிங் இருக்குது, ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதற்கு எல்லாமே காரணம் ஹார்மோன்ஸ் குறைபாடு தான். இதனோடு சேர்ந்து தைராய்டு ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா? ஸோ தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளும் ஆண்களுக்கு ஏற்படும் பொழுது உடல் சோர்வு ஏற்படுது. ஸோ இதே மாதிரி நிறைய பேருக்கு தூக்கத்தில் விந்தணுக்கள் வெளியேறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உடல் எடை வந்து குறைஞ்சி ஒரு ஸ்டாமினாவே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இதனாலேயும் நிறைய பேருக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த வெயிட் அப்படின்னு சொல்கிறது மாதத்துக்கு ஒரு 2 கிலோ அளவுக்கு எனக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க, முகம் எலும்பெல்லாம் எனக்கு அப்படியே தெரியுது, உடல் வந்து ரொம்ப மெலிஞ்சு போன மாதிரி இருக்குது, என்ன தான் ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலும் எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது, என்ன செய்யலானே தெரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி நான் சொல்கிற இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து இந்த மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போது யார் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்கோ ஹார்மோன் லெவல் எவ்வளோ இருக்குது நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இதனுடைய சேர்ந்து நம்ம உணவு முறைகளில் வந்து பார்த்தோம்னா சீட்ஸு, பூசணி விதை, வெள்ளரி விதை, இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். முக்கியமாக சப்ஜா சீட்ஸ் இதையும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி சீட்ஸ் வந்து சேர்த்து சாப்பிட சாப்பிட டெஸ்டோஸ்டரான் லெவல் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். பாடியில் அதிக ஹீட் இருந்து ரொம்ப உடல் உஷ்ணம் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்ததாக இந்த கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியம். இந்த முருங்கைக்கீரை வந்து சூப் மாதிரியோ இல்லை முருங்கைக்கீரை பொடியை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தாலோ ஸோ ஆண்களுக்கு உடல் வலிமை அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும், ஹார்மோன் லெவலும் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்ததாக பசலைக்கீரை ரொம்ப முக்கியமானது.
தூதுவளை, பிரண்டை இது எல்லாமே உணவில் அடிக்கடி சேர்த்து சாப்பிடும்போது ஸோ மேல் ஹார்மோன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய ஒரு டயர்ட்னஸ் சிலருக்கு வந்து பார்த்தோம்னா அடிக்கடி உடல் உஷ்ணத்தினால யூரின் போகும்பொழுது என்னென்னா ஒரு பேர்னிங் மிச்சுவேஷன் சொல்லுவாங்க. ஸோ எரிச்சலோடைய யூரின் போகிற மாதிரி இருக்கும். இதனாலேயும் அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். ஸோ சுகர் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டாமினா குறைபாடு இருந்ததுன்னா ஸோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ கீரை வகைகளில் இது எல்லாமே நம்ம பயன்படுத்த நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதனால் வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்து நமக்கு கொஞ்சமாக ஹேர் ஃபால் ஆகிறதோ, உடலில் வந்து ஒரு டயர்ட்னஸ் ஏற்படுறது, உடல் வந்து எடை குறைஞ்சிக்கிட்டே வர்றது, இந்த ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ இதற்கு ஸ்பெஷலாக ஒரு மெடிசன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இது ஆண்களுக்கு உடலில் வன்மையை அதிகரிக்கவும் ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ஒரு சிலருக்கு குறைவாக இருக்கும். ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த மெடிசனை நம்ம எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா பூனைக்காளி விதைகள் சேரும். இதனோட வந்து பார்த்தோம்னா சாலமிஸ்ரி, நிலப்பனங்கிழங்கு, அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அமுக்குரா கிழங்கு, சப்ஜா விதைகள் இதில் சேரும். இதனோட அதிமதுரம், சதக்குப்பை இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஒரு பவுடர் ஃபார்மில் அது சூரணமாக நம்ம பயன்படுத்திட்டு வரணும். தினம்தோறும் காலை இரவு 2 வேளையும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பாலில் கலந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. சுகர் லெவல் இருந்தாலும் இந்த சூர்ணத்தை நம்ம பயன்படுத்தலாம். சுகர் லெவலும் குறைந்து அதனால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வும் இதில் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா முருங்கை விதை மற்றும் முருங்கை பிசின் இதையும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ முருங்கை விதை மட்டுமே பொடி பண்ணி வச்சுக்கணும். இதனோட முருங்கை பிசின் ஸோ இதையும் நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ரெண்டையுமே நல்லா ஒன்றாக கலந்து நெய்யில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து முருங்கை விதை, முருங்கை பிசின் ரெண்டுமே நம்ம நெய்யில் கலந்து ஆண்கள் தினம்தோறும் ஒரு வேளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வரும்பொழுது உடலில் நரம்புகள் வலிமையாக ஆரம்பிக்கும். சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஹைட்ரோசில் மாதிரி பிரச்சனை இருக்கும், விரை வீக்கம் சொல்லுவாங்க. இல்லைன்னா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா வெரிகோசில் சொல்லுவாங்க. அதாவது டெஸ்டிஸில் வந்து இந்த வெயின்ஸ் சுருண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த முருங்கை விதையும் முருங்கை பிசினும் சேர்த்து சாப்பிடும்பொழுது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இதனோடு சேர்ந்து கழச்சி சூரணமும் சாப்பிடணும். ஸோ அப்படி சாப்பிடும்பொழுது என்ன ஆகுனா அந்த வீக்கங்கள் குறைய ஆரம்பித்து விந்தணுக்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான மருந்துகள் ஃபாலோ பண்ணிவிட்டு கீரை வகைகளும் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உடலில் ஏற்படக்கூடிய அந்த சோர்வு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு 2 மாதங்கள் இந்த மெடிசனை ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப ஹார்மோன் டெஸ்ட்டோ இல்லை செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு குட் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்து அந்த பூனைக்காளி சூரணம் நம்ம கிளினிக்லேயே அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், ஆண்கள் உடல் நலத்திற்காக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.